பாவை மெல்ல மெல்ல பக்கம் வந்து தொட்ட சுகம் அம்மம்மா. என்ன பார்வை உந்தன் பார்வை என்னை மறந்தேன் இந்த வேளை. வண்ண வண்ண சேலை தொட்டு கண்ட சுகம் அம்மம்மா. என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை மெல்ல மெல்ல பக்கம் வந்து தொட்ட சுகம் அம்மம்மா. கன்னங்கள் என்னும் தங்கத்தட்டு கைப்பட்டு சின்னங்கள் கொண்டதோ. கன்னங்கள் என்னும் தங்கத்தட்டு கைப்பட்டு சின்னங்கள் கொண்டதோ. சொல்ல சொல்ல உள்ளம் துள்ளும் இன்பம் என்ன சொல்லம்மா. என்ன பார்வை உந்தன் பார்வை என்னை மறந்தேன் இந்த வேளை. வண்ண வண்ண சேலை தொட்டு கண்ட சுகம் அம்மம்மா. என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை மெல்ல மெல்ல பக்கம் வந்து தொட்ட சுகம் அம்மம்மா. ஆகட்டும் என்ற பின்னும் அச்சம் ஏன் மிச்சம் கண்ணல்ல ஓடிவா. ஆகட்டும் என்ற பின்னும் அச்சம் ஏன் மிச்சம் கண்ணல்ல ஓடிவா. அக்கம் பக்கம் யாரும் இல்லை வெக்கம் என்ன சொல்லம்மா. என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை மெல்ல மெல்ல பக்கம் வந்து தொட்ட சுகம் அம்மம்மா. மணி 5 ஆயிடுச்சே. 6 மணிக்கு கோயம்புத்தூர் ட்ரெயின். என் சிஸ்டர் வேற எனக்கா ஹாஸ்டல்ல காத்துக்கிட்டு இருப்பாளே. அது சரி, பரீட்சை முடிஞ்சா உடனே ஊருக்கு போயிடுமா? ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு போனா என்ன? நாங்க 2 பேரும் பரீட்சை முடிஞ்சதும் ஊருக்கு வரலன்னா எங்க அப்பா ரொம்ப கோச்சுக்குவாரு. ஆமா, இப்படி வெறும் லவ்வோட இருந்தா எப்ப கல்யாணம்? ஃபைனல் இயர் ஒண்ணு பாக்கி இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆல் ரைட். ஆனா ஒரு கஷ்டம், உன்னை பிரிஞ்சு 2 மாசம் இருக்கணும். மிஸ்டர், பிரிவில தான் காதல் வளரும், சீக்கிரம் போங்க. என்ன காஞ்சன், ஊருக்கு பரப்பணுங்கிறத மறந்துட்டியா? இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? நான் என்னடி செய்யறது? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிப்போச்சு. நல்ல காலம். இன்னும் 10 நிமிஷம் லேட்டா இருந்தா நமக்கு ட்ரெயினே கிடைச்சிருக்காது. கமான் கமான். பை பை. டாடா.
வாடா வாசு, என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்? வழியில ஃப்ரெண்ட்ஸுங்க பிடிச்சுக்கிட்டாங்கப்பா. டேய், நான் உனக்கு போன் பண்ண நினைச்சேன், மறந்தே போயிட்டேன்டா. என்னது? அந்த சாரியன் கம்பெனி டெண்டர் என்னடா பண்ணினா? இன்னைக்கு கடைசி நாளாச்சே. அதுவா, 2,54,000 ரூபாய் கோட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். ஏய், நல்ல காரியம் செஞ்சடா. நானும் அதே அமௌண்ட் தான் நினைச்சேன். இந்தாங்க, அவனே களைச்சு போய் வந்திருக்கான். அவனை ஏன் நிக்க வச்சு பேசுறீங்க? வாசு, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிடுவாப்பா. சரி போ பாப்பு. இந்தாப்பா, உனக்கு காலையில ஒரு லெட்டர் வந்துருக்கு, அதோ வச்சிருக்கேன். டியர் வாசு, நலம் நலமறியாவா. என்னுடைய முதல் 2 கடிதங்களுக்கு ஏன் பதில் போடவில்லை? வெளியூர் எங்காவது சென்று வந்தாயா? சின்னமலையில் என் வாழ்க்கை பிரமாதம். உன்னை பிரிந்திருக்கும் ஒரே ஒரு குறைதான் நிற்க. என் தகப்பனாருக்கு நான் வேலையில் சேர்ந்ததிலிருந்து பணமே அனுப்பவில்லை. எனக்காக நீ அவரை நேரில் சந்தித்து அவரை விசாரித்து என் சார்பில் 200 ரூபாய் தரவும். நான் உனக்கு அதை 2 மாதங்களில் திருப்பி விடுகிறேன். உற்ற நண்பன் என்ற முறையில் நான் சிரமம் தருவதற்கு மன்னிக்கவும். அவசியம் பதில் போடவும். அன்புள்ள அசோக். ஐயா, நம்ம கார் தாங்க வருது. ஆமாண்டா, குழந்தைகளும் வர்றாங்க. நிர்மலா, அத பாத்தியா? அப்பாடி, அப்பாதேதான். வாங்க கண்ணுகளா, வாங்க 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 வாங்கம்மா. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சுல்ல? நிம்மதியா தூங்குனீங்கல்ல? போங்கப்பா, உங்க கூட நாங்க பேச போறது இல்ல. ஏமா? ஸ்டேஷனுக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னு நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமாப்பா? ஐயோ, நான் ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினைச்சுதாமா 5:15 மணிக்கு அலாரம் வச்சேன். பாழா போன கடியாரம் 6:15 அடிச்சிருக்கு. என் மேல மிஸ்டேக் இல்ல, கடியாரத்தை மேலதான் மிஸ்டேக். அந்த கடியாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு புது கடியாரத்தை வாங்குங்க. ஐயோ, தூக்கிடுவானே. புது கடியாரத்தை வாங்கிக்குவான். வாங்க 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 வாங்க. ஏமா, பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஓ, ஜமாச்சிருக்கோம்ப்பா. அப்படியா? ஆமா, ஹாஸ்டல் சாப்பாட்டு வசதி எல்லாம் எப்படி இருக்கு? அப்படி நல்லா இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த வருஷமே அங்கே ஒரு பங்களா எடுத்து சமயக்காரனை போட்டுருவோம். வேண்டாப்பா, ஹாஸ்டல்ல வசதியா இருக்கு. அப்படியா? ஆமா, அண்ணா எங்க? அந்த கூத்த ஏமா கேக்குறேன்? ஐயோ, சினிமா படம் எடுக்க போறானா? சினிமா படம் அங்க போய் பாரு. போய் பாருங்க. செலப்பா, உன்னதான் என்னன்னா அவ்வளவு பிஸி? அண்ணா, 2 பேரும் ஊர்ந்து வந்தாச்சா? சௌக்கியமா? செலப்பா, நீ ரொம்ப பெரிய மனுஷன் தான் ஒத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் எங்க கூட பேச. சாரி, இப்ப எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு லட்சத்துக்கு சமானம். சாயங்காலம் 5 to 6 வரைக்கும் வேணா ஃப்ரீயா இருப்பேன். நீங்க ஏதாவது பேசணும்னா அப்ப பேசலாம். பாரு காஞ்சனா. ஆமா, இது என்ன போர்டு? போர்டு சினிமா கம்பெனி பேரு. ஆரம்பிச்சிருக்கிறேன், படம் எடுக்க போறேன். இது என்ன பேரு? ஓஹோ ப்ரொடக்ஷன் இல்ல? சைக்கிளியே. உனக்காக ஆரம்பிக்கல, எனக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் எடுக்க போற படம் ஒவ்வொன்னும் ஓஹோ ஓஹோன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப டைம் ஆகும். ஆமா, நீ நிஜமாவே படம் எடுக்க போறியா? பணம் வேண்டாம்? உன்ன கேட்டேன். மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரு, அதாவது நம்ம 3 பேருடைய அப்பா. அவர் தான் ஃபைனான்ஸ், படத்துக்கு பணம் தரார். படம் பேர் என்னவோ? வைக்கலையே, கடைசி வரைக்கும் வைக்க மாட்டேன். படம் பாக்குறோம், ஒருத்தனும் என்ன பேரு துடிக்கணும். கேள்விக்குறோட விட்டாலும் விட்டேன். அதுல நடிக்க போறது யாரு? கதை யாரு? டைரக்டர் யாரு? இவ்வளவு பெரிய டேபிள போட்டு உட்கார்ந்துருக்கேன். என்ன மடைனா? எல்லாமே நான் தான். கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, இது மாதிரி பல வேலைகள். ஆமா, ஆபீஸ் பாய் கூட நீதானா? இறங்க கீழே இருங்க. என்ன கிண்டலா? ஆமா, இவ்வளவு பேசுறீங்களே, கடைசியா நீங்க என்ன தமிழ் படம் பாத்தீங்க? We don't see Tamil pictures, only English pictures. அதாவது இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பாப்போம். வண்டர்ஃபுல். இந்த மாதிரி சொல்றதா இப்ப ரொம்ப ஃபேஷனா போச்சு இல்ல? என் படம் வெளியே வந்தா தான் இந்த நிலைமையே மாறும். வரட்டும், நீ வேணா பாரு. ஒரு இங்கிலீஷ்காரன் சொல்ல போறான், we don't see English pictures, we want only Tamil pictures. அதாவது தமிழ் படத்தை தான் பாப்பேன்னு ஒருத்தர் கால்ல நிக்க போறான். அப்படியே நடந்தா நாங்க படம் பாக்குறத விட்டுடுவோம்ப்பா. வெல் செட் நிர்மல். 2 பேரும் வெளிய போங்க. என் ஆபீஸுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு யோகியதை கிடையாது. கெட் அவுட். அவனோட நமக்கு என்ன பேச்சு? I said get out. போனா. ஹே செலபா, you go ahead ரா. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாதுடா. குட் மார்னிங் சார். வாப்பா வாசு, எங்க உன்னை கண்ணிலேயே காணும். அசோக் இருந்தா அடிக்கடி வருவ. இந்த ஏழை வாத்தியாரை பத்தி உனக்கு என்ன அக்கறை?
அப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல சார். ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸியா வேலை இருந்தது. அசோக் உங்களுக்கு அடிக்கடி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான்ல? அதெல்லாம் ஏப்பா கேக்குற? அவனுக்கு ஒரு தகப்பன் இருக்காங்கிற ஞாபகமே இல்லையே. ஏதோ சின்னமலை எஸ்டேட்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு ஒரு ஓட்டக்கார வாங்கிட்டு போனவன் தான். என்ன ஆனா எப்படி இருக்காங்கிற விவரமே இல்லையே எனக்கு. அடபூர், உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறான்? எனக்கு அடிக்கடி எழுதிக்கிட்டு இருக்கான் சார். இன்னைக்கு கூட அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டரும் மணி ஆர்டர்ல பணமும் வந்திருக்கு. பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்க சௌக்கியத்தை கேட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இத பாரு வாசு, அவன் எனக்குன்னு ஒண்ணு செய்ய வேண்டாம். ஏதோ எனக்கு வேண்டியதை நான் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் அசிஸ்டன்ட் மேனேஜர் உத்தியோகம் கிடைச்சதுன்னு ஒரு ஓட்டக்கார வாங்கிக்கிட்டு ஜம்பமா கிளம்பிட்டான். அந்த கடை என் தலையில வந்து விழுந்திருக்கு. அவன் அதுக்கு ஒழுங்கா பணம் அனுப்பிச்சான்னா போதும். நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி எழுதுறேன் சார். இந்தாங்க அவன் அனுப்பிச்ச பணம். நீங்க தவறா நினைக்கலன்னா உங்களுக்கு எப்ப என்ன உதவி தேவையானாலும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். வாசு, நீ சொன்னதே போதும்பா. நீங்க ஸ்கூலுக்கு தானே போறீங்க? ஆமா. நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க சார். சாரி ப்ளீஸ். ஏமே உனக்கு மூளை இருக்கா? ஓ, நிறைய இருக்குதுங்களே. ஏன் உங்களுக்கு தேவையா? நான்சென்ஸ். இப்படிதான் கண்ணு தெரியாம கார் ஓட்டி டேஷ் பண்றதா? நான்சென்ஸ். இப்படிதான் நடு ரோட்ல வண்டி நிறுத்துறதா? ஏமே உன் வண்டியில பிரேக் எங்க போச்சு? வண்டியை வாங்கினதுல இருந்து நானும் அதுதான் தேடிட்டு இருக்கேன். மேடம், இந்த வண்டியில பிரேக் இருந்தா நான் ஏன் உங்களோட மோத போறேன்? முதல்ல இந்த வண்டியை தூக்கி குப்பையில போடு. நோ அது போதாது நிர்மல், இந்த ஆளையும் தூக்கி குப்பையில போடணும். மன்னிக்கணும், நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது முனிசிபாலிட்டியில வேலை செய்றீங்களோ? எங்க வண்டியையும் அடிச்சது இல்லாம எதுதா பேசுற? நோ நோ நோ, இது எதிர்ப்பு இல்லை, தற்காப்பு. காஞ்சனா, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். எடு மிஸ்டர் வண்டியை, எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வா. ஓ எஸ், நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா நான் நரகத்துக்கே வர தயார். பாத்தியா நிர்மல், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் வளர்றத. இந்த பூலோட நமக்கு என்ன பேச்சு? ஏய், யார பார்த்து இப்ப நீ பூன்னு சொன்ன? காஞ்சனா, மிஸ்டர், நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க நினைச்சா நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாதபடி செஞ்சிட முடியும், தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்க, ஒண்ணும் நடக்காது. நான் யார் தெரியுமில்ல? இந்த சின்னமலை எஸ்டேட் அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த வட்டாரத்துல உங்க அப்பா இல்ல, பாட்ட வந்தாலும் என்ன ஒண்ணும் அழைச்சிக்க முடியாது. ஓ, அசிஸ்டன்ட் மேனேஜரா? இரு இரு, I will teach you a lesson. ஏன்பா நீங்க என்னப்பா எஸ்டேட் நடத்தி கிழிக்கிறீங்க? ஏலக்காய் எஸ்டேட். ஏமா? சின்னமலைக்கு நீங்க தானே முதலாளி? ஓன் முதலாளி நானே தான். 4 பார்ட்னர்கள் வந்தாங்க, வேண்டாட்டேன். உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்களை மதிக்கணுமா இல்லையா? ஏன் மதிக்காம? சம்பளம் நான் கொடுக்கறேன், மதிச்சே ஆகணும். இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் யாரு? அசோக்கு. அசோக்கு பேருக்கு தகுந்த சோக்க மீச கூட வச்சிருப்பான். ஏமா? அந்த இடியட்ட உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கப்பா. என்னம்மா எடுத்து உடனே டிஸ்மிஸ் பண்ண சொல்ற? இருக்கிறதுல அவன் தான்மா அடக்கமானவன். ஐசி. அப்படின்னா உங்க ஆபீஸ் பூரா ஒரு ரவுடி கூட்டம் தானா? ரவுடி கூட்டமா? எஸ்டேட் நடத்துறவன் நானம்மா. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுற்ற மாட்டேன். வர முடியுமா? உங்க அடக்கமான அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்களை வழி மடிக்க கலாட்டா பண்ணாம்பா. உங்ககிட்ட கலாட்டா பண்ணா அவனால சமாளிக்க முடிஞ்சதோ? நீங்க யாரா இருந்தான்னா உங்க அப்பல்ல உங்க பாத்த வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்னாப்பா. எங்களை கண்டபடி பேசினாலும் பரவாயில்ல, உங்களையும் தாத்தாவையும் எதுக்காக இழுக்கணும்? உடனே அவனை வெளியே அனுப்பி மறுவேலை பாருங்க. அம்மா ஒரு விளையாட்டு புத்திக்கார. வந்து 6 மாசம் தான் ஆச்சுட்டாலும் வேலையில் இறங்கிட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணலன்னா நாங்க சாப்பிடவும் மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். இதுக்காக நீங்க ஏம்மா உண்ணாவிரதம் இருக்கிறீங்க? பயலை கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சிடுறேன், அவ்வளவு. முடியாதுப்பா, முடியாது. அவனை டிஸ்மிஸ் பண்ணிதான் தீரணும். நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிடுறேன். அவன் வானே. அசோக், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். நீ இருந்து இந்த மத்த ஆபீஸ் வேலை எல்லாம் நீ கவனிச்சுக்கிறியா? என்ன சார், நீங்க தானே மேனேஜர், நீங்க போய் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு. என்னையா பெரிய மேனேஜர்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நம்ம முதலாளிக்கு மனுஷன் வேலை செய்வானே இங்க மகா மட்டமான. யோ கணக்கு பிள்ளை, உன்னை 7 கணக்கு எழுத சொன்ன 2 நாளா எழுதிட்டு இருக்கியா நீ? பெரிய ரோகனே. நமஸ்காரம் முதலாளி.
இந்தாப்பா இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, வெளியே போ. என்ன சார் திடீர்னு? திடீர்னு சொல்லாம யோசனை பண்ணியா சொல்லுவாங்க. நீ டிஸ்மிஸ். காரணத்தை சொல்லாம டிஸ்மிஸ்ல என்ன சார் அர்த்தம்? உனக்கு நான் என்ன காரணத்தை சொல்றது? என் இஷ்ட பிரகாரம் யாரை வேணாலும் சேர்ப்பேன், யாரை வேணாலும் விளக்குவேன். அது அந்த காலம். இப்ப தொழிலாளிக்கு காரணத்தை சொல்லித்தான் ஆகணும். அப்படியா? காரணம் கேட்கணுமா? ஒன்றே மாதிரி ரவுடி பசங்களுக்கு என் ஆபீஸ் வேலை இல்ல, வெளியே போயிட்டான் காரணம். என்ன நடந்ததுன்றத விவரமா சொல்லாம அனாவசியமா என்ன ரவுடி குடினா நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். ஐ won't leave you like that. You follow? இங்கிலீஷ் திட்டுறியா? ஏய், நீ என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறியே, என் பொண்ணுகிட்ட நீ எப்படி பேசிருக்க மாட்டேன்? அவங்க சொன்னது கரெக்ட். நீ நம்பர் ரவுடி. பொண்ணுங்க சொன்னாங்களா? ஐ சி சார், உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யற ஒருத்தனை யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீக்கிட முடியாது. அப்படி நீக்கினாலும் அவனுக்கு 1 மாசம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் அடிச்சிருக்க நேரத்தில் ஒட்டுறாங்க. உன்னை வேலைக்கு சேர்க்கும் போது ஆர்வல் என்ன எழுதுறதுக்கு தெரியுமா? உன்னை எப்ப வேணும்னாலும் விளக்கலாம்னு எழுதிருக்காது. அதை படிச்சு பார்த்துட்டு போறேன் சார், போறேன். ஆனா அதை இத்தோட விட்டுடுவேன் நினைக்காதீங்க. நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சுக்கன்னு உங்களை நான் கதற வைக்கல. என் பேர் அசோக் இல்ல. வரேன். இல்லன்னா வேண்டாம், வேண்டாம். பாத்தீங்களாப்பா அவன் திமிர? நம்ம வீட்டதுல கூடாரம் போடுறான்ப்பா. யாரம்மா? அவன்தான்ப்பா. ஐயோ அவன் தான். ஐயோன்னா எனக்கு என்னமா தெரியும்? அதான்ப்பா நீங்க டிஸ்மிஸ் பண்ணீங்களே அசிஸ்டன்ட் மேனேஜர், அவனே தான். ஓஹோ, கூடாரம் தானே போடுறான். போடட்டுமே. வண்டி வகை அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. முதல்ல அவனை காலி பண்ண சொல்லுங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் அந்த பையகிட்டே என்ன மோத விடுறியே? இப்ப நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நானே போகட்டுமா? இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம். நீ போயாச்சுன்னா போராட்டம் புது மாதிரியா மாறும். நானே போறேன். சரி, இது அப்படி இருக்கட்டும். வந்து எழுதணும். பய சின்ன பய கொஞ்சம் டாக்டர்யா வந்து அசோக, இதெல்லாம் என்னய்யா? ஏயா டெண்டடிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏயா யார கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் தெரியாம கேட்கிறேன். நியாயம் வழங்கு. ஆனா பெரிய பாண்டிய தம்பி இவருக்கு தான் நியாயம் வழங்குறதுக்கு. என்னையா அப்படி பெரிய அநியாயம் நடந்து போச்சு? இல்ல தெரியாம கேட்கிறேன் நான். விஸ்வநாதன் வேலையை திருப்பிக் கொடு.